வணக்கம் தமிழ்நாடு மக்களுக்கு. நான் டாக்டர் கணேஷ், சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் இங்கே வந்து 2013 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை செய்கிறேன். சிவில் இன்ஜினியரிங் பற்றி சொல்லணும்னா, சிவில் இன்ஜினியரிங் வந்து மதர் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லுவோம். இப்போ வந்து நிறைய ஸ்மார்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்மார்ட் சிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா இருக்குது. நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸும் சிவில் இன்ஜினியரிங்க்கு ஆஃபர் பண்ணுது. லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி பற்றி சொல்லணும்னா, இட்ஸ் வெரி பிக் கேம்பஸ், நிறைய ஃபேமஸான இடம் இங்கே இருக்குது. இங்கே லேப்ஸை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய டெக்னிக்கல் லேப்ஸ் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் வெரி ஃபேமஸான ஸ்டாட் ப்ரோ பென்ட்லி லேப் இருக்குது. பென்ட்லி லேபில் வந்து நாங்கள் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு ப்ராக்டிக்கல் கோர்சஸ் சொல்லி தரோம். அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ராக்டிக்கல் கோர்சஸ் இருக்குது. அது போக நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் லேப்ஸு, ஜியோடெக்னிக்கல் லேப், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் லேப், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் லேப், ஸோ எல்லா லேப்ஸ்லையும் நான் வந்து ப்ராக்டிக்கல் கோர்சஸில் வந்து பசங்களுக்கு எப்படி ஒரு பாடத்தை சொல்லி தரணும், சிவில் இன்ஜினியரிங்காக பேசிக் மெட்டீரியல்ஸ் எப்படி டெஸ்ட் பண்ணணும், அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டடம் எப்படி பண்ணணும், ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்கிறோம். அது போக வந்து ஸ்டார் கோர்ஸ்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார் கோர்ஸில் வந்து பசங்களுக்கு வந்து பாடத்தோடு சேர்த்து ஆக்டிவிட்டீஸ், அதாவது நடைமுறையில் எப்படி பண்ணணும் ஒரு ஆக்டிவிட்டீஸை, ஒரு பில்டிங்ஸ்க்கு என்னென்ன தேவை, என்ன மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்ணணும், ஸோ அதை மாதிரி வந்து நாங்கள் இன்கார்பரேட் பண்ணுறோம். பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் ஒன்று வந்து ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோடெஸ்க் கம்பெனி. ஸோ எங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறது வந்து ஆட்டோடெஸ்க். ரெண்டாவது இன்டர்நேஷ்னல் கம்பெனி பார்த்திங்கன்னா அல்ட்ராகா கம்பெனி, அதுலேயும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் வேலை செய்கிறாங்க. அது போக கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா இருக்குது. அது போக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் கேட் எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம், அதுக்கான ட்ரைனிங் நாங்கள் ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்ட்டி தரோம். அது போக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்டர்ப்ரனர்ஷிப், அவங்களே ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ அதுக்கு எப்படி ஒரு 0 லெவல்லேருந்து இனிஷியேட் பண்ணணும், ஸோ அதுக்கான கைடன்ஸும் நாங்கள் வந்து யூனிவர்சிட்டி லெவலில் நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி வந்து ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணணும், ஸோ அதுக்கான இன்புட்ஸ் நாங்கள் தரோம். சேஃப்டி பற்றி பேசணுன்னா, தமிழ் மக்கள் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கவலைப்படுறாங்க. பட் லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. லாங்குவேஜை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஒரு வார்த்தையோ 2 வார்த்தையோ நடைமுறை ஒரு ப்ராக்டிஸில் வந்து நீங்கள் எடுத்துன்னு வந்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு கூட ஹிந்தி தெரியாது வந்து புதுசில். ஸோ ஸ்டார்டிங் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கலாம். சேஃப்டி வந்து 100% சேஃப்டி கேம்பஸ் இல்லை. ஸோ ஹாஸ்டல்ஸாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் 24/7 செக்யூரிட்டி சிஸ்டம்ஸாக இருக்குது. சிசிடிவி கேமரா செக்யூரிட்டிஸ் இருக்குது. லைஃப் வந்து ஃபுல்லி செக்யூர், ஸோ பயப்பட வேணாம். ஸோ கேம்பஸ் வர்றது நீங்கள் இப்போ ரூட் மேப் பார்த்தீங்கன்னா எப்படி வரணும்னு உங்களுக்கு தெரியும். டெல்லியிலேருந்து வரலாம், அமரிஸ்டர்லேருந்து வரலாம். ஸோ சாப்பாடு வந்து நார்த் இந்தியன் சாப்பாடு தான் இங்கே இருக்குது. ஸோ அது போக வந்து சவுத் இந்தியன் மீல்ஸும் கிடைக்கிது. ஸோ சாப்பாடு ஒரு பிரச்சனை இல்லை.